Praise Lord, brothers and sisters, in the name of Jesus Christ. இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாம் யார், எதற்காக படிக்கப்பட்டோம், நம்ம எதற்காக தேவனை தேடி கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு அது கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம இஷ்டப்பட்டு அந்த காரியங்களை நம்ம செய்வர்களாக இருந்தோம். ஸோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த செயல்களை இன்னும் நம்மளுடைய சிந்தையிலையும் நம்மளுடைய உள்ளத்திலையும் நம்ம அந்த இதில் நம்ம ப்ராக்டிஸில் நம்ம இருந்தோம்னா தேவனுக்கு நம்ம வாழ முடியாது. ஸோ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மளை வாழ முடியாது, தேவனோட ஃபெலோஷிப்பாக இருக்க முடியாது. ஸோ ஏன்னா ஆற்றுல சேத்துல ஒரு காலத்தில் இருமனம் உள்ளவராக நம்ம இருப்போம். ஸோ தேவன் அதற்காக நம்மளை அழைக்கப்படலை. ஸோ தேவனுக்கென்று நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழும்போது அவரை போல நம்ம மாற வேணும். ஏனென்றால் அவருக்காகவும் அவருக்கென்றும் நம்மளை படைத்திருக்கிறார், அதுக்காக தான் நம்மளை அழித்திருக்கிறார். ஸோ அப்படியே நம்ம வாழறது போது பழைய மனிதனை நம்ம எடுத்து கழட்டி போட்டு புது மனிதனை நம்ம தருத்தி கொள்ளணும். ஸோ கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் அபவ், நாட் ஆன் earthly திங்ஸ். ஸோ அப்போது நம்ம இந்த உலகத்தை காரியத்தை குறித்து நம்ம செயல்பட்டு இருந்து அது மேலே ஆசைப்பட்டு அது மேலே வாழ்ந்துட்டோம்னா நம்ம இன்னும் பழைய மனிதனை தரித்து கொண்டு அதுவும் பிரகாரமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே அது மேலே இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை கூட செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி இருக்குது. ஸோ அப்போ அந்த மனுஷனோட நம்ம கழட்டி போடணும்னா அதை செய்ய முடியாது. we cannot offer the things to what God has offered us. அவர் விருப்பமான காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது. அது தடுத்து அதுதான் சாத்தானுக்கு எப்போவுமே நம்மளை இந்த உலகத்திலேயே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு உலக காரியத்தை கொண்டே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்து அதுலேயே நம்மளை பிஸியாக வைத்துக்கொண்டு ஒரு ப்ராப்ளம் சொல்லணும் இன்னொரு ப்ராப்ளம் கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லியே நம்மளோட திங்கிங் எல்லாமே உலகத்தரமான காரியங்கள் எல்லாமே வைத்து கொண்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எஸ்கேப் ஆகணும், அதுக்கு நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம தேவனை தரித்து கொள்ள வேண்டும். அதே சாப்டர் நம்ம படிச்சுட்டு வரும்போது சாப்டர் verses 10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, and put on a new man which is being renewed in knowledge in the image of his creator. ஸோ தேவன் நம்மளை படித்து அவர் விடுத்து போல நம்ம தரித்து கொள்ளும் போது அவரும் போலவே நம்மளால் செயல்பட முடியும். ஸோ அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம பழைய மனிதனாக இருக்கும்போது நம்மளோட பழைய கேரக்டர்ஸ் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அது பிரகாரமாக தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். இப்போ தேவனை நம்ம தரித்து கொள்ளும்போது தேவனோட கேரக்டர்ஸ் இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வரும்போது நம்ம அவரை போல மாறும். ஸோ டெய்லி நம்ம அவர்கிட்ட நெருங்கி பேசி அவரோட ஃபெலோஷிப்பாக இருக்கும்போது அவரை வார்த்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகணும்னா we can able to be a man. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு மனிதனாக மாற்றிருக்கிறார். அந்த மேலே நம்ம தரித்து கொள்ளும்போது அவரை போலவே நம்மளால் மாற முடியும். ஸோ தேவனை நம்ம தரித்துக்கணும். தேவனுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆமென்.